யூடி முருகன் ஜி 5 ஸ்டேட்டு 2 வருஷத்தில் பூரா லஞ்சத்தை ஒழிச்சவன் காலில் கொண்டு வந்து போடுறான். பிஎம் மோடிஜி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, மொழி பயிற்சியெல்லாம் பார்த்துங்க. யூடி முருகன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு கேட்டால், எனக்கு வந்து ஒரு 19 காவல் நிலையத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, புவனகிரி ஃபுல்லாக எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். A to Z. அண்ணாமலை நகர், சிதம்பரம் டவுன் ஸ்டேஷன், சிதம்பரம் தாலுகா ஸ்டேஷன், கொள்ளிடம், பள்ளம்படுகை, புவனகிரி, கிள்ளை, அண்ணாமலை நகர் சொல்லியாச்சா? அண்ணாமலை நகர் ஃபுல்லாக ஆல் ஒரு 19 போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்களாம் A to Z எல்லாம் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபரு. பிஎம் மோடிஜி எங்களுக்கு வந்து 50 காரு 50 பைக் வேணும். ஏன்னா நீங்கள் காசு போட்டு வாங்கி தர வேணாம். போலீஸ் ஸ்டேஷனில் அங்கங்கே இருக்கிறதுல கொஞ்சம் இன்ஜின் கண்டிஷன் நல்லா மைலேஜ் கொடுக்குறதா பார்த்து நாங்கள் எடுத்துக்கிறோம். யூடி முருகன் டீமு. மெயின் வந்து என்னென்னு கேட்டால், சும்மா கேள்வி மேலே கேள்வி. இன்றைக்கி ஒரு அம்மா ஒருத்தவங்க அப்படி தான் அந்த காளியம்மன் கோயிலில், தில்லை காளியம்மன் கோயிலில் கேட்டு எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் இன்றைக்கி தண்ணி சோறு சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு, சமைச்சு சாப்பிட்ற ஆள். அந்த மாதிரி கூட யூடி முருகன்னா அவங்க அடுத்த நிமிஷமே அவங்க பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். எங்களுக்கு வந்து 50 காரு 50 பைக்கு வேணும். 5 ஸ்டேட்டு. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன் பிஎம் மோடிஜி. எங்களுக்கு ஜாக்கெட்டு வேணும், 5 வெப்பன் வேணும். சும்மா நான் சாதாரணமாக வேணும். எனக்கு இன்னும் ஒரு 50 நாள் பயிற்சி எடுத்து கொடுத்து வெப்பன் எப்படி கையாளணுங்கிறத கொடுத்து என்னை நம்பி கொடுங்க. நான் 2 வருஷத்தில் இந்த இதை முடித்து உங்கள் காலில் போடுறேன். வறுமையை நீங்கள் ஒழிச்சிங்க மோடிஜி. ஏன்னா நான் இந்த 2 வருஷத்தில் இதை முடித்து கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் லைசன்ஸு கொடுத்தீங்கன்னா 181 நாட்டுக்கு நான் பசி பட்டினி பஞ்சம் பரதேசி இருக்கிறவனுக்கு போய் நான் அடையாளம் பார்ப்பேன். இல்லை நீங்கள் எதுவும் பண்ணல, இவனெல்லாம் போலீஸெல்லாம் கஞ்சா கேஸை போட்டுருவான் அப்படி இப்படிங்கிறாப்புல அடித்து தூக்கிடுவேன். நான் எனக்கு பவர் இருந்ததுன்னா என்ன, தப்பு செஞ்ச போலீஸாக இருந்தாலும் யூனிஃபார்மில் அடிப்பான் இந்த யூடி முருகன். எனக்கு பவர் வேணும்ல, கன்று இருக்கணும்ல. முட்டை இங்கே தான் சுடுவேன், மேலே சுட மாட்டேன். ஜி எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா டக்குன்னு லஞ்சத்தை ஒழிச்சு கிடச்சிட்டு எட்ட போயிடுவேன். லேட் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் அடுத்த ஊருக்கு போயிடுவேன். நான் ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நித்யானந்தா மாரி ஒரு தீவை வாடகை எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு கவலை இல்லை. லிஃப்ட்டு கட்டு போயிடுவோம் மோடிஜி. எல்லா ஸ்டேட்டுமே வந்து எங்களுக்கு என்னென்னா 50 கார் 50 பைக்கு கண்டிஷனில் கொடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் எங்கெங்கே வேணுமோ அப்படி, அதுவும் பத்தலைன்னா அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் எடுத்துக்கலாம். இந்தியா ஃபுல்லாக உள்ள பெட்ரோல் பங்கில் நாங்கள் பெட்ரோல் அடிக்கணும். எங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் வேணும் காசு. என்ன, ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து 5 பேர், 5 செட்டு 25 பேர், ஸ்பேர் ஒரு 25, 50 பேர் நாங்கள் வேலை பார்க்க வேண்டியது இருக்கோம். அந்த 50 பேர் சாப்பிட்றதுக்கு, எளிமையாக சாப்பிட்றதுக்கு காசு அந்தந்த ஃபேமிலி குடும்பத்துக்கு உள்ளது வேணும் மோடிஜி. என்ன, எல்லாமே எங்களுக்கு ஜாக்கெட்டு வேணும். நம்ம எங்கள் வண்டி வந்து ஒயிட் போர்டு தான் அடிச்சிருக்கோம். அதில் ஏதோ ஒரு மார்க்கு, இது 1 2 ஆந்திரா கேரளா அது மாதிரி அடித்து கொடுத்தீங்கன்னா பட்டுன்னு லஞ்சத்தை ஒழிச்சு கொடுத்துட்டு எட்ட வந்துடுவோம். இல்லைன்னா நீங்கள் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. என்ன, எனக்கு வந்து உடனடியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், கிள்ளை, அண்ணாமலை நகர், புவனகிரி, பரங்கிப்பேட்டை, இந்த வல்லம்படுகை, கொள்ளிடம், புவனகிரி, என்னை சுற்றி உள்ள ஒரு 19 போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள A to Z அவங்களெல்லாம் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் போடணும். அது எஸ்ஐ இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி. ஏன்னா எழுத சொல்கிறானுங்க, ஒன்றும் எனக்கு எழுதவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஜி 4வது படித்தவன் நான் என்ன எழுத முடியும்? சொல்கிறேன் கேட்கல. இந்த தில்லையம்மன் கோயிலில் இந்த அம்மா போட்டு என்னை பிரி கட்டி அடித்து, அப்புறம் போலீஸ் வர சொல்லி, அப்புறம் எஸ்ஐ வர சொல்லி, அதுக்கு பிறகு என்ன அனுப்புகிறானுங்க. இந்த வேலை இருக்கக்கூடாது. ஆமாம். 2வது வந்து எங்களுக்கு வந்து 50 பைக்கு வேணும், 50 காரு வேணும். எந்தெந்த ஸ்டேஷனில் நல்லா இருக்கும் நான் ஆளை வச்சு செக் பண்ணி எடுத்துப்பேன் வண்டியை. இது கொஞ்சம் நாங்களாம் யூடியூப்லேயும் கொஞ்சம் காசு சம்பாரிச்சுப்பேன். இது வீடியோ போடாத, அது இது ரகசியம்லாம் தேவையில்லை. உயிர் போனால் மயிராக போச்சு எனக்கு. அன்றைக்கி சொன்னதாக இருக்கும். அங்கங்கே ஒரு அட்வான்ஸு போட்டால் போகிறோம். சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் முடிஞ்சு.
சரியா? நன்றி, வணக்கம்.